உன்னை மணிமங்கலத்துக்கு கூட்டிட்டு போய் ரோகிணி கழுத்துல தாலி கட்ட வைக்கல நான் நர்மதாவே இல்ல. பார்க்கலாம். பார்க்கலாம். சரி, நம்ம அண்ணா இப்ப எங்க கூட்டிட்டு போகுது? ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்துச்சுப்பா. நீங்க 2 பேரும் இல்லங்கிறது தான் ஒரே குறை. அருண் பொறுப்படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டான். முதல்ல மாட்டேன்னு தான் சொன்னா, ஆனா அப்புறமா எல்லாரும் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டான். ஆமாப்பா. ஆமாப்பா. சரி, எங்க போறோம்? நம்ம ரெடிமேட் ஷாப்புக்கு தான் போறோம். சும்மா இருக்கீங்களா? வண்டி எடுத்ததுல இருந்து கையா முயான்னு கத்திக்கிட்டே வரீங்க. முதல்ல அமைதியா வாங்க. அங்க நர்மதா நிக்கிறா. நர்மதாவா? அவ எதுக்கு இங்க வர போறா? அவ மணிமங்கலத்துல தானே இருப்பா. வச்சிரேன்பா. ஐயோ இல்ல கதிர், நான் பார்த்தேன். அவ ஹாஸ்பிடல் வாசல்ல நின்னு போன் பேசிட்டு இருக்கா. ஹாஸ்பிடல் வாசல்ல போன் பேசிட்டு இருக்காளா? இரு பாப்போம். நீ வண்டியை திருப்பு. ஹலோ, உள்ள கூப்பிடுறாங்க. என்ன இங்க நிக்கிறீங்க? உள்ள போங்க. ஐயோ, இவங்க என்ன இங்க வராங்க? நான் இங்க வந்திருக்கிறது கதிருக்கு தெரியாதே. கதிர் இப்ப என்ன இங்க பார்த்தா நான் என்ன பதில் சொல்லுவேன்? கதிர் வேற கேள்வி மேல கேள்வியா கேட்பாரே. இவர்கிட்ட போய் சொல்லி தப்பிக்க முடியாது. முதல்ல இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவோம். ரோகிணி, எங்க நர்மதா? கதிர் இங்கதான் என்ன பேசிட்டு இருந்தா. நான் அவளை பார்த்தேன். உள்ளதான் இங்க அப்படி போயிருப்பா. உள்ள போனாலா இல்ல வெளியில போனாலான்னு யாருக்கு தெரியும்? கதிர், நான் பார்த்தேன். அவ உள்ளதான் போயிருப்பா. அக்கா, இந்த பக்கம் பிங்க் கலர் சுடிதார் போட்டு ஒருத்தவங்க போனாங்க, பாத்தீங்களா? ஆமாமா, இந்த பக்கம் தான் போனாங்க. நானும் கவனிச்சேன். பாத்தீங்களா? நர்மதா இந்த பக்கம் தான் போயிருக்கா. அக்கா, பிங்க் கலர் சுடிதார் போட்டுட்டு போனாங்கன்னு தான் சொன்னாங்க. அது நர்மதான்னு சொல்லலையே. அது நர்மதா தான். நீங்க பேசாம வாங்க, நான் காட்டுறேன். சரி போ. இப்ப அவங்க போயிருப்பாங்க. இனி போகலாம். ஆனா திடீர்னு 4 பேரும் வந்து நின்னா எப்படி சமாளிக்கிறது? அதுலயும் ராகினிக்கெல்லாம் டவுட் வந்துச்சுன்னா கேள்வி கேட்டு தொலைச்சு எடுத்துருவா. போயிட்டாங்களா இல்லையான்னு தெரியலையே. என்ன பண்றது? சரி, போய் பாப்போம். பாத்தீங்களா? ரோஹிணி, கதிர், என்ன எல்லாரும் இங்கே வந்திருக்கீங்க? பாத்தீங்களா? நான் சொன்னது சரியாயிடுச்சா? நான் உன்னை வாசல்ல பார்த்தேன்னு சொன்னேன். இவங்க யாருமே அதை நம்பல. நீ எங்க? நீ மணிமங்கலத்துல தானே இருந்த? ஆமா, திடீர்னு கிளம்பி வந்துட்டேன். சரி, எதுக்கு இங்க வந்த? இது என் ஃப்ரெண்டோட ஹாஸ்பிடல் தான். அவ புது ஹாஸ்பிடல் திறக்கிறேன்னு சொன்னா, அதான் வந்தேன். ஏய், இது நம்ம சண்முகன மண்டபத்துல சொன்ன ஆஸ்பத்திரி தானே? ஆமா. அத உன் ஃப்ரெண்ட் வாங்கிட்டாங்களா? இப்பதான் வாங்கிருக்காங்க. ஓ, உனக்கு இவ்ளோ பெரிய ஆளுங்க எல்லாம் ஃப்ரெண்டா இருக்காங்களா?
ஆமா, எந்த ஃப்ரெண்டு? யார் அவங்க? அவங்கள உங்களுக்கு தெரியாது கதிர். அன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு நிச்சயதார்த்தம்னு சென்னைக்கு போனேன்ல, அந்த ஃப்ரெண்டு தான். பொம்மைக்குள்ள வச்சு கடத்தினாங்களே, நான் கூட கடைசி நேரத்துல வந்து காப்பாத்தினேனே, அவங்களா? ஆ ஆ, அவங்க தான். அவங்க எங்க இருக்காங்க? அவங்கள மீட் பண்ணலாமா? ஐயோ, எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்துரும் போல இருக்கே. இப்ப என்ன பண்ணலாம்? என்ன யோசிக்கிற? அவங்கள மீட் பண்ணலாம்ல? இல்ல, இன்னைக்குதான் ஹாஸ்பிட்டல் திறந்திருக்காங்களா, அவங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய மீட்டிங்ஸ் இருக்கும். அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. அதான். நம்ம ஊருக்குள்ள இவ்ளோ பெரிய ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணிருக்காங்க, அவங்கள பழக்கமாக்கிக்கலாம்னு பார்த்தேன். நாளை பின்ன எமர்ஜென்சினா யூஸ் பண்ணிக்கலாம்ல? ஷியோர் ஷியோர், அப்புறமா நானே அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். சரி, அப்ப நம்ம கிளம்பலாமா? சரி, நான் வரேன். ஏய், அவங்க தானே வர்ஷா? ஆமா, அவங்க தான். இங்க தானே இருக்காங்க, வா மீட் பண்ணலாம். ஆமா நர்மதா, நானும் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். நாளை பின்ன தாத்தா பாட்டிக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே இங்க கூட்டிட்டு வந்துடலாம்ல. போச்சு, வர்ஷாவை மட்டும் இவங்க மீட் பண்ணா எல்லா குட்டும் உடைஞ்சிரும். பிரச்சனை நம்ம நினைச்ச மாதிரி நடக்காம வேற மாதிரி சிக்கலாயிரும். இப்ப என்ன பண்ண போறேன்னே தெரியலையே. ஏய், நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்க. எதுக்கு எடுத்தாலும் யோசிச்சு யோசிச்சு பதில் சொல்றேன். அவங்கள நாங்க பாக்குறதுல உனக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, வாங்க. ஆ. அவங்க ரூம்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அங்கேயே போய் பேசலாமே. ஏய், எனக்கு என்ன? ஏய், என்னாச்சு? ரெஸ்ட் ரூம் போகணுமா? ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? இதுக்குள்ள போய் லாஸ்ட் லெஃப்ட். இதுக்குள்ளயா? சரி, வா. வா. எனக்கு இன்னைக்கே ஆபரேஷன் தியேட்டர் ஃபுல்லா ஃபங்க்ஷன் ஆகணும். ஹாஸ்பிட்டல் திறந்துட்டு ஆபரேஷன் தியேட்டர் ஃபங்க்ஷன் ஆகலன்னு சொன்னா ரொம்ப அசிங்கமாயிடும். எமர்ஜென்சின்னு வரவங்கள திரும்ப அனுப்ப முடியாது, அது ரொம்ப கெட்ட பேராயிடும். ஓகே மேடம், இப்போ சரி பண்றேன் மேடம்.